அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நன்மை வடிவானவன் நீ என்று பரதனை போற்றிய கோசலை தாய். பாடல் எண் 930. என் மகன் உன் பண்புயர்வின் ஈடு அந்த வானும் இல்லை, அன்புக்கு பரத உன்போல் அவனி உயிர் பூணவில்லை. நன்மை வடிவானவனே, நனி சிறந்த வான்மகனே, என் தாயும் தந்தையும் நீ, இதயமாளும் ஆண்டவனே. இதுவே 930வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என் மகன் உன் பண்புயர்வின் ஈடு அந்த வானும் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு மிகுந்த மகனே, என் மகனாகிய பரதன் என்கிற உன்னுடைய பண்புக்கு ஈடான உயர்வு அந்த வானம் கூட அடையவில்லை. அந்த வானத்தின் உயர்வை விடவும் உன்னுடைய பண்பானது மிகவும் உச்சம் பெற்று அந்த வானத்தை விடவும் உயர்வானதாக விளங்குகிறது. அன்புக்கு பரத உன்போல் அவனி உயிர் பூணவில்லை. உன்னுடைய பண்பு எவ்வாறு வானை தாண்டி வானிலும் உயர்வானதாக விளங்குகிறதோ அதை போலவே உன்னுடைய அன்பும் மிகவும் மேலானதாக விளங்குகிறது. இந்த உலகம் உன்னுடைய உள்ளத்தில் அன்பு என்கிற அணிகலனை பூட்டி அந்த அன்பு என்னும் அணிகலனால் உன்னையே அன்பிலே மிகவும் உயர்ந்தவனாக உருவாக்கி வைத்திருக்கிறது. அவ்வாறு வேறு எந்த உயிருக்கும் உன்னை காட்டிலும் சிறப்பான அன்பு என்னும் அணிகலனை பூட்டி உன்னிலும் மேலான அன்பு கொண்ட உயிராக வேறு எந்த உயிரையும் இந்த உலகம் படைக்கவில்லை. நன்மை வடிவானவனே, நனி சிறந்த வான்மகனே, இவ்வாறெல்லாம் நீ பண்பிலும் அன்பிலும் மேன்மையானவனாக திகழ்வதோடு மட்டுமன்றி நன்மையின் வடிவம் கொண்டவனாகவும் நன்மையின் வடிவினனாகவும் நீ திகழ்கிறாய். அவ்வாறு நன்மை வடிவம் கொண்டவனாக திகழ்வதால் நீ இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த வானத்து தேவனை போல் விளங்குகிறாய். அவ்வாறு வானத்து தேவனை போன்ற உயர்ந்த பண்பும் அன்பும் நன்மையும் நிறைந்த நீ, என் தாயும் தந்தையும் நீ, இதயமாளும் ஆண்டவனே. என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீயே விளங்கி என்னுடைய இதயத்தையே ஆளக்கூடிய இறைவனாகவும் நீயே விளங்குகிறாய் என் அருமை மகனே என்று அந்த கோசலை தாய் பரதனை போற்றி புகழ்ந்தாள். இதுவே 930வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 931வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.